ஸ்டுடியோஸ் மற்றும் அப்பு பாத்து பப்பு தயாரிப்பில் ஜோஜோ ஜார்ஜ் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பனி. இந்த படத்துல ஜோஜோ ஜார்ஜ், சாகர் சூர்யா, ஜுனால்ஸ் பிபி மற்றும் பலர் நடித்திருக்காங்க. பனி படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. Everyone, and it's such a pleasure to be here in Chennai for a Pani movie. It's Pani is all about Joju George and team. And in the interval, everyone came and said like the movie is good and we are doing good, and it's new for us because we were in Kerala playing it for 4 weeks. We are getting good response. We didn't expect. Yes, that's the thing. We didn't expect. We are like yeah, it'll be good. Yes, that's the way we expected. But when we came out for the interval, everyone came and said it's so good. So it's so happy for us as a team, as Pani coming on theaters on November 26, 22. So please watch. Please tell everyone it's coming on November 22nd. So thank you for this role, Joju, and thank you for coming. Thanks. എനിക്ക് തമിഴ് മനസ്സിലാവും, പക്ഷെ പേസക്കൂടാ കൊഞ്ചം ബുദ്ധിമുട്ട് ഇருக்கு. ஸோ പണി ഈസ് മൈ ഡെബ്യൂ മൂവി. അപ്പോൾ കേരളയിൽ ഇപ്പോഴും 5th വീക്കിലും സൂപ്പർ ഹിറ്റ് ഓടിക്കൊണ്ടിരിക്കുക. യെസ്റ്റർഡേ ഓൾസോ പണി വന്ന് കേരളയിൽ ഹൗസ്ഫുൾ ഷോസ് ഇപ്പോഴും നിറയെ ഇருக்கு. അപ്പോൾ ഞാൻ എന്തെല്ലോ പറയുന്നത് എനിക്കെന്നെ മനസ്സിലാവണില്ല. അപ്പോൾ ചോദിച്ച താങ്ക് യു. എല്ലാവരും 22-ാം തീയതി പണി போயிட்டு தியேட்டரில் வாட்ச் ചെയ്യുക. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிடணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம டீம் எல்லாரும். இந்த ஃபஸ்ட் இன்டர்வல் முடிச்ச போது நிறைய பேர் வந்துட்டு இந்த ஜோஜு சாரோட சினிமா நல்லா இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த கேரளாவிலும் இந்த 4th வீக்கு ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகி போட்டுருக்கு. இங்கேயும் எங்களோட ட்ரூ லவ் கிடச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங். நிறைய பேசுறதுக்கு ஆசை இருக்குது, പക്ഷേ இவ்வளோ கம்மி பண்ணதுக்கு எனக்கு நல்லது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ சொன்ன மாதிரி ஜோஜு சாரோட முதல் டிரெக்டோரியல் டெபியூ தான் இந்த மூவி. நான் ஜோஜு சாருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த மூவிக்காக அவங்க என்ன சூஸ் பண்ணாங்க, இந்த பெக்குலியர் கேரக்டருக்காக. ஸோ டீம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ஏன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. நிறைய பேசணும்னு இருக்குது, ஆனாலும் டைம் ஷார்ட்னால நான் சொல்கிறேன். இப்போ ஜோஜு சார் அவரோட டைரக்டோரியல் ஸ்கில்ஸ் அதை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா எனக்கு வந்து ஜோஜு சார், நான் வந்து அவரோட பெரிய ஃபேன். ஸோ ரொம்ப வருஷமாக ஆசை அவரை மீட் பண்ணணும்னு. ஸோ இந்த மூவி ஸ்டார்ட் பண்ணல டைமில் வந்து அவர் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். இஸ் அ வெரி கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். ஸோ அவர் வந்து எப்போவுமே சப்போர்ட் பண்ணார். ஸோ ஃபர்ஸ்ட் ஜோஜு சார் உங்களுக்கு தான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அவரோட அசிஸ்டண்ட் டிரெக்டர்ஸ் சஃபர், சந்தீப், ஜெயன், ஸோ இவங்க 3 பேரையும் நான் எடுத்தே சொல்லணும். அவர் தான், எனக்கு வந்து மலையாளம் தெரியாது, ஸோ அவங்க தான் எப்படி இந்த லாங்குவேஜ், இந்த டைலாக் அதெல்லாமே அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. கேரளாவில் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஸோ என்னோடய பிரதர் தான் இந்த ஸ்கிரிப்ட் முதல்ல படித்தாங்க. ஸோ அவங்க தான் சொன்னாங்க இது நீ கண்டிப்பாக பண்ணணும், ஏன்னா ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான கேரக்டர். ஸோ அப்படி தான் நான் இந்த மூவிக்கு வந்தேன். ஸோ தேங்க்யூ அண்ணாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவர் தான் சொன்னார் கண்டிப்பாக இந்த மூவி பண்ணணும்னு. ஸோ இது வந்து நான் இப்போ நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் எல்லார்கிட்டேயும் சொல்லணும். இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் மலையாளம் மூவி இல்லை, இது வந்து என்னோடய 5th மலையாளம் மூவி. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் கண்டிப்பாக மூவி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அந்த தமிழ் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது, கொஞ்சம் வந்துச்சுருங்க. வந்தவரே வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்லுவார் இல்லை, இப்படி தானே? அது நம்பி வந்திருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது தமிழில். இப்போது டிரெக்டர்ஸ் ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் இங்கே ரிலீஸ் பண்ணோம், நல்லாயிருக்கும், நல்லபடியாக வரும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இங்கேயும் ட்ரை பண்ணலாம், இங்கேயும் மக்கள் பார்க்கணும்னு ஆசை இருக்குது. இப்போது எப்படி இருக்குது நீங்கள் பார்த்துட்டு?
தேங்க்யூ. ரொம்ப டென்ஷன் இருந்துச்சு எப்படி வரும், ஆனால் நிறைய டயலாக் போர்ஷன்ஸ் இருக்குது, எப்படி இங்கே ஒர்க் அவுட் ஆகுமோ அது ரொம்ப டவுட் இருந்துச்சு. ஆனால் நான் அங்கே பேக்லேருந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போதே ஃபீல் கிடச்சாச்சு, பிடிச்சிருக்குன்னு. ரொம்ப சந்தோஷம். நான் வந்து 2 இயராக ஆக்டிங் எல்லாம் பிரேக் எடுத்து இந்த படம் மட்டும் பண்ணதுக்காக டைம் பண்ணிட்டேன். ஆனால் அது பெரிய டிலே ஆகிப்போச்சு. 2 இயராக ஆகணும் ஒரிக்கல் கூட நினைக்கல. ஆனால் அது அங்கே மலையாளத்தில் வந்து கேரளா வந்து ரிலீஸ் ஆச்சு. ஏதோ கடவுள் கொடுத்துட்டாரு, ஹிட் ஆச்சு. இப்போவுமே நல்லபடியாக போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த படமாக அவ்வளோ ரொம்ப இன்வால்வ் பண்ணி நம்ம டீம் ஒர்க் பண்ணியிருக்கு. அதான் இதோட ரிசல்ட்டு. என்னோடய டீம் எல்லாருமே, அங்கே எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் தான் அவருக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். ஆனால் அவர் எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு. இங்கே இருக்கிறவரும் இங்கே வராதவருங்க இருக்கு, எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. தமிழ்லேருந்து மணி சார், கமல் சார், கார்த்திக் சுப்ராஜ், விக்ரம் சார், நிறைய அவர் எல்லாரும் இந்த படம், சந்தோஷ் நாராயணன் சார், எனக்கு இதில் ஒரு ப்ரமோஷன் சாங் கூட அவர் கொடுத்துருக்குது. காசு எதுவுமே வாங்காமல் அந்த படம் பார்த்து பிடிச்சி அவர் பண்ணிட்டாரு. இது எல்லாமே எனக்கு ஆக்சுவலி இங்கே தான் நான் இருந்தார். தக் லைஃப் ஷூட்டிங் இங்கே போயிட்டு இருக்கும்போது இங்கே தான் இருந்தார். இங்கிருந்து தான் எனக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் கிடச்சிருக்குது. இது முதல் வாட்டி கார்த்தி தான் போஸ்ட் போட்டேன். இந்த படம் சூப்பராக வந்துருந்தேன். அவர் கொடுத்த அந்த தைரியம் தான் எனக்கு பயமாக இருந்துச்சு. நான் இது என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது. நான் தான் இதோட ப்ரொடக்ஷனின் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. அப்புறம் இது என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது இருந்தேன். நான் அவர் சொன்ன மாதிரி படம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ஹாப்பி. நீங்கள் பார்த்தது எல்லாருமே உங்களுக்கு முடிஞ்சபடி சப்போர்ட் பண்ணி இங்கேயும் இது மக்கள் பார்க்கணும். இது இங்கே ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்கிறது, நாங்கள் இந்த சினிமா தான் லைஃபு, வேறு எதுவுமே பற்றியும் யோசிக்கல. அப்போது இது மக்கள் பார்த்தா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு பிடிச்சா சப்போர்ட் பண்ணிடுங்க.